يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع. அல்ஹம்துலில்லா. பலவீனமான அடியார்களுக்கு பலமாக நின்ற அருட்பொழியும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். இன்னும் எந்த நபி நடந்து வந்தால் கார்மேகமும் குடைபிடிக்குமோ அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள் மீதும் இன்னும் நல்லடியார்கள் மீதும் நம்மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்த நிகழ்வு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது குனூத் நாசிலாவை ஓதி வாருங்கள் என்பதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிஃபா அல் முஸ்தஞ்சித் அவர்கள் கூறியதாக வசீர் இப்னு ஹுபைரத் ரஹ்மத்துல்லாஹி அலிஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், 15 வருடங்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் கண்டேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது தந்தை கலிஃபா பொறுப்பில் 15 வருடங்கள் இருப்பார்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே எனது தந்தை ஆட்சி பொறுப்பில் இருந்தார். அல் முஸ்தஞ்சித் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், இன்னும் என் தந்தை மறைவதற்கு 4 மாதங்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் என் கனவில் வந்தார்கள். அப்பொழுது என்னை ஒரு பெரிய வாசலின் வழியாக அழைத்து சென்றார்கள். பிறகு ஒரு மலையின் உச்சியில் மீது நான் இருப்பது போல் உணர்ந்தேன். அங்கே எனக்கு 2 ரக்காத்துகள் தொழுகை வைத்தார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் நின்று தொழுதேன். பிறகு ஒரு சட்டையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அணிவித்தார்கள். அதன் பின் என்னிடம் அல்லாஹ் மஹ்தினி என்று தொடங்கும் குனூத் நாசிலாவை சொல்லிக் கொடுத்து தொடர்ந்து ஓதி வர சொன்னார்கள். இன்று வரை நான் அதை ஓதி வருகிறேன் என்று கூறினார்கள். அதாவது இந்த கனவின் விளக்கம் என்னவென்றால், பெரிய வாசல் என்பது கலிஃபா பொறுப்பின் நுழைவாயிலாகும். மலை உச்சி என்பது உயர்ந்த பொறுப்பு மற்றும் பெருமைக்குரிய பதவியை குறிக்கிறது. 2 ரக்காத் தொழுகை என்பது பொறுப்பேற்ற பிறகு அல்லாஹுவோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. சட்டை அணிவித்தல் என்பது கலிஃபா ஆட்சிக்கான அதிகார ஆடையை அணிவித்தல் என்று பொருள். குனூத் நாசிலாவை கற்றுக் கொடுத்தல் என்பது ஆட்சியை பெறுவதற்கும் அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹுவோடு துவாவின் மூலம் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. இது அல் காமில்ஃபி நூலில் இடம்பெற்றுள்ளது. எனவே நாமும் குனூத் நாசிலாவை ஓதி அதனுடைய பலனை பெற வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.